தமிழ் மாசத்தோட கடைசி மாசமே பங்குனி மாசம் தான். பங்குனி மாசத்தோட ஸ்பெஷல் அப்படின்னா பங்குனி உத்திரம் தான். பங்குனி உத்திரத்தோட ஸ்பெஷலே நம்ம முருகர் தாங்க. அந்த வகையில தமிழ்நாட்டுல பல்வேறு இடங்கள்ல இருக்க முருகர் கோயில்கள்ல சிறப்பு பூஜைகளும் வழிபாடுகளும் நடந்துச்சு. அந்த மாதிரி நம்ம சேலம் அம்மாப்பேட்டையிலையும் இருக்க முருகன் கோயில்ல சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. நம்ம சேலம்ல இருக்கிற செங்குந்தர் குமரகுரு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில்ல பங்குனி மாத பிரதோஷத்தை முன்னிட்டு சொக்கநாதருக்கு புது பட்டாடை உடுத்தி நறுமண மலர் மாலைகள் சூடப்பட்டிருந்துச்சு. அது மட்டும் இல்லாம நந்தி பகவானுக்கு பட்டாடையோட அருகம்புல் மாலையும் அணிவிக்கப்பட்டிருந்துச்சு. தனி சன்னதி பெற்று வரும் மீனாட்சி அம்பாளுக்கு புது பட்டு சேலை கட்டி பலவிதமான ஆடை ஆபரணங்கள் அணிவிக்கப்பட்டு பார்ப்பதற்கே கண்களுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. தொடர்ந்து உற்சவரை ரிஷப வாகனத்துல எழுந்தருள செய்து உற்சவ தெய்வங்களுக்கு தங்க கவசமும் அணிவிக்கப்பட்டுச்சு. அனைத்து தெய்வங்களுக்கும் மலர் மாலை அணிவிக்கப்பட்டு சிறப்பான ஒரு அலங்காரத்துல காட்சியளிச்சாங்க. மூலஸ்தானத்துல காட்சியளிக்கும் ஸ்ரீ சொக்கநாதருக்கு கோபுர ஆரத்தி, நட்சத்திர ஆரத்தி, கும்ப ஆரத்தி உள்ளிட்ட பல்வேறு விதமான தீபாரதனைகள் காட்டப்பட்டுச்சு. இதே போலதான் மீனாட்சி அம்பாளுக்கும் கோபுர ஆரத்தி, நட்சத்திர ஆரத்தி, கும்ப ஆரத்தி உள்ளிட்ட பல்வேறு விதமான தீபாரணைகள் காட்டப்பட்டுச்சு. தொடர்ந்து தெய்வங்களுக்கு அர்ச்சனை செஞ்சு மகா தீபாரணையும் காட்டப்பட்டுச்சு. இந்த பூஜையில ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செஞ்சாங்க. கலந்து கொண்ட எல்லா பக்தர்களுக்குமே விபூதி குங்குமம் பிரசாதமா கொடுத்தாங்க. உற்சவ தெய்வங்களை ரிஷப வாகனத்துல எழுந்தருள செய்து ஆலயத்தை சுத்தி 3 முறை புறப்பாடு நடைபெற்றது. இதுலயும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாம பஞ்ச கற்பூர ஆரத்தியோட மகா தீபாரதனையும் நடைபெற்றது. இதை பார்க்கறதுக்கே கண்ணுக்கு அவ்வளவு குளிர்ச்சியா இருந்துச்சு. இந்த பூஜையில ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயான்னு முழக்கமிட்டு கடவுளை நோக்கி கையெடுத்து கும்பிட்டு வணங்கினாங்க. கலந்து கொண்ட பக்தர்களுக்கு விபூதி குங்கும பிரசாதத்தோட அன்னதானமும் வழங்கப்பட்டுச்சு. நிறைய பேரால முருகன் சன்னதிக்கு நேரடியா போய் சாமி கும்பிட முடியாம இருந்திருக்கலாம். அவங்க எல்லாருமே முருகனை நினைச்சு வீட்லயே முருகனோட படத்தை வச்சு சாமி கும்பிடலாம். இது மாதிரி இன்னும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்க பேப்பர் கட் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.